Welcome to Ramasamy Sanskrit course. Saran Sanskrit Shikshat Parishya பாரத வித்யாபவன் சிலபஸில் செகண்ட் பேப்பரில் 9வது பாடத்தோட கண்டினியூஷன் பார்க்கணும். அகம்பனக ராவணம பிரபித் அந்த பாடத்தோட கண்டினியூஷன். சாரா ராமேன சுஷ்டா சுஷ்டா பதத்ரீனக सभी सर्पः पश्यन्ना दूत्वा பர்ஷயந்தி ஸ்ம ராட்சசான். ராமனால் விடப்பட்ட பொன் இரவுடன் கூடிய அம்புகள், அதாவது நுனியில் பொன் கட்டிய அம்புகள். இதுதான் புஸ்தகத்தில் இதுதான் கொடுத்துருக்கு, இந்த வழியாக கொடுத்துருக்கு, இந்த வழியாக எழுதிங்க. ராமனால் விடப்பட்ட நுனியில் பொன் கட்டிய அம்புகள் பாம்புகளாக மாறி அகன்ற வாய் கொண்டு ராட்சசர்களை விழுங்கின. ராமனால் விடப்பட்ட அந்த அம்பு, நுனியில் பொன் கட்டிய அம்பு பாம்பாக மாறி அகன்ற வாயோட பெரிய வாயோட ராட்சசர்கள்லாம் முழுங்கிடுது. ஏன ச கச்சந்தி ராட்சசா சவகர்ஷிதः தேன ஸ்ம பஷ்யந்தி ராமமேவ கிராதக சித்தம். எங்கு சென்றார்களோ அங்கு அச்சத்தால் வாடிய ராட்சசர்கள் தமக்கு முன் ராமனில் இருக்கின்றனர் என்று கண்டனர். எங்கெங்கெல்லாம் ராட்சசங்க போனாங்களோ, அதாவது பயத்தினால் வாடிய ராட்சசர்கள் போனாங்களோ, அங்கே ராமனே கண் முன்னால் நிற்கிற மாதிரி இருந்தது அவங்களுக்கு. அகம்பன கதநாய அகம்பன சுத்துவ ராவணோ வாக்கியமப்ரவீத் ஜனஸ்தான கமிஷ்யாமி ஹந்து ராம சர்ஷனம். அகப்பனின் வார்த்தையை கேட்ட ராவணன், நான் ஜனஸ்தானத்துக்கு சென்று ராமனையும் லட்சுமணனையும் எதிர்கொள்வேன் என்று உரைத்தான். அகம்பன் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு ராவணன் ஜனஸ்தானத்துக்கு போய் ராமனை லட்சுமணியை எதிர்கொண்டு வருவேன் என்று சொன்னான், உரைத்தான். அதீவ உக்தி வச்சனே தவகபலக சுணு ராஜன் யதாஸ்கதம் ராமஸ்ய பலபோஷம். இவ்வாறு சொன்ன பின் அகம்பனன், அரசே, ராமனின் வலிமையும் வீரமும் எவ்வாறு நிகழ்ந்ததோ அதை கேள் என்று உரைத்தான். இதற்கு ராவணன் இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் அகம்பனன் அரசே, ராமனின் வலிமையும் வீரமும் எவ்வாறு நிகழ்ந்தது கேள் என்று அப்படின்னு சொன்னான். ஆசாத்தியாக குபிதோ ராமக விகமேன மகாயசாக சதார கிரக நவ பஷ்ய வாசதி அடக்க முடியாத ராமன் கோபத்தால் தனது வீரத்தால் புகழ் பெற்றவன். அதாவது கோபத்தை அடக்க முடியாத ராமன் கோபத்தால் தனது வீரத்தையும் புகழையும் பெற்றவன். புகழையும் பெற்றவன். விண்மீன்களும் கிரகங்களும் நிறைந்த வானத்தை சாய்த்து விடுவான். விண்மீன்கள் வானத்தை நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் நிறைந்த வானத்தை விண்மீன்கள் கிரகங்கள் நிறைந்த வானத்தை அவன் சாட்சி விட்டுருவான் அப்படின்னு சொல்கிறான். சாகசத்தை புனர்லேகான் விகமேன மகாயசா சக்தக ச புருஷ யத்ர ஷஷ்ட புனரபி பிரஜாக. அவன் உலகங்களை அளக்கவோ வல்லவன். அவன் உலகங்களையே அளக்கிடுவான். அவன் வீரத்தால் புகழ் பெற்றவன், தைரியத்தால் புகழ் பெற்றவன். மனிதர்களின் புலி எனப்படுற ராமன், மனிதர்களில் புலின்னு சொல்லப்படுற ராமன் உருகளை மீண்டும் படைக்க உயிர்களை மறுபடி படைக்கிறதுக்கு வந்தவன் அப்படின்னு சொல்கிறான். எல்லாம் நோட் பண்ணிக்க.
ராமனை மனிதர்களில் புலின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தைரியசாலி. नहि रामो दशग्रीव सगे चेत दया पूरे मूर्ति राक्षसां वापि भोगेन स्वर्ग பாபச்ச நை ரீவ. 10 தலைகளை கொண்ட ராமனை நீ போரில் வெல்ல முடியாது. அதாவது 10 தலைகள் ராவணனை நீ ராமனை போரில் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறான். ராட்சசர்களின் படையோ உலகமே கூட உதவினாலும் முடியாது. ராட்சசர்களோட படையோ அந்த உலகமே கூட உதவினாலும் முடியாது. எப்படியோ பாவிகள் சொர்க்கத்தை அடைய முடியாது போல, அதாவது எப்படியோ பாவிகள்லாம் சொர்க்கத்தை அடைய முடியாது போல இது அப்படின்னு சொல்கிறான். நாதம் பத்தியமன்யே தவைத்த வசூரே ரபி அந்நிய அயம் தஸ்ய தப்ய வதௌமாவியாய தம் மமை கமனா சுண்ணோ. அவனை தேவாசுரர்களாலும் கூட வெல்ல முடியாது. அவனை தேவாசுரர்களால் கூட அவனை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் தேவாசுரர்களால் வெல்ல முடியாது என்று நான் நினைக்கிறேன். தேவாசுரர்களால் வெல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் உனக்காக அவனை அழிக்கும் ஒரு உத்தி உண்டு. ஆனால் அவனை அழிக்கிறதுக்கு உனக்காக ஒரு பிளான் இருக்குது, ஒரு உத்தி இருக்குது, ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதை முழுமையோடு முழு மனதுடன் கேள். அதை முழு மனதுடன் கேளு. அதை முழு மனசோட கேளு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பாரியா சிவந்தமா யோகோ சீதா நாம் சுபஜயம் ஷயாமா சபவி ஜத்யன் சதி ஸ்ரீரஸ்தலம் ஸ்ரீரத்னம் ரத்னபூஷித். அவனுக்கு உலகில் சிறந்த மனைவி உண்டு. அவனுக்கு உலகத்திலேயே சிறந்த மனைவி உண்டு. சீதை என்று பெயர். சீதா பெயர் சீதை. நல்ல மனம் கொண்டவள், கருமை நிறம், நல்ல மனம் கொண்டவள், கருமை நிறத்தில் இருக்கிறவள், சமமாக பழக்கப்பட்ட அங்கங்கள், உடம்பு அங்கங்கள்லாம் கரெக்டாக இருக்கும். அழகின் ரத்னம், அதாவது அழகோட ரத்னம், ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவள். அதாவது அழகின் ரத்னம் ஆபரணங்களால் அவள் அலங்கரிக்கப்பட்டவளாக இருக்க. தஸ்யாபகர ஆரியதம் பிராபத்திய தூ மகாவனே சா தவ ரஹீத் கவி நாமோ ஹஸ்யதி ஜீவிதம். அவனுடைய மனைவியை நீ வனத்தில் பலவந்தமாக கடத்திவிட்டால், பிளான் சொல்கிறான். அவனோட மனைவி நீ காட்டில் பலவந்தமாக கடத்திவிட்டால் அவளை இழந்து காமியராமன் பிராணனை விட்டு விடுவான். அவளை இழந்து ராமன் உயிரை விட்டு விடுவான் அப்படின்னு சொல்கிறான். நோட் பண்ணிங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.